அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்மந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கொடுத்துருவோம். அதுமாதிரி ஒரு +2 முடிக்கிற மாணவர் அடுத்து என்ன படிக்கலாம், எங்கே படிக்கலாம், எப்படி படிக்கலாங்கிற கான்செப்டை பேஸ் பண்ணி வீடியோஸுங்கிறது கொடுத்துட்டு வரோம். இப்போ ப்ரெசென்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா +2 முடித்த மாணவர்கள் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. கிட்டத்தட்ட இப்போ இந்த இன்ஜினியரிங் கவுன்சிலிங் சொல்லக்கூடிய TNEA 2024 கவுன்சிலிங்க்கு இதுவரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் பேருக்கு மேலே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணிட்டாங்க. அப்ளிகேஷன் லெவலுங்கிறது 2 லட்சம் வந்து ரீச் ஆயிடுச்சு. ஓகே, இதில் இப்போ இந்த 2 லட்சம் பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. பட் இதில் ஒரு மிகப்பெரிய இஷ்யூ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பான்மையாக எங்ககிட்ட பேசுகிற பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி, எங்ககிட்ட பேசுகிற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை மற்றவங்ககிட்ட பேசுகிற பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, ஒரே ஒரு விஷயம் தான் சொல்கிறாங்க, படித்தா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மட்டும் தான் படிப்பேன் அப்படிங்கிறது. என்ன பார்த்திங்கன்னா, இப்போ நிறைய பேர் வந்து ஒரு எண்ணமே மாறிடுச்சு. இன்ஜினியரிங்கிற படிப்பே வந்து பார்த்திங்கன்னா, இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவங்களுக்கு மட்டும்தான் மதிப்பு, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் படித்தா மட்டும்தான் வேலை, வேறு படிப்பை படிக்கிறவங்களுக்கு வேலையே இல்லை, வேறு படிப்பே வந்து இல்லைங்கிற ஒரு மாதிரியான சூழ்நிலையை வந்து இன்றைக்கி உருவாக்கிட்டாங்க. இது இந்த வருஷம் மட்டும் கிடையாதுங்க. கடந்த ஒரு 2 வருஷமாகவே நான் இந்த வீடியோ இப்போ நான் பேசிகிட்டு இருக்க விஷயத்தை நான் கடந்த 2 வருஷமாகவே கவுன்சிலிங் டைமில் வந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். அதாவது வெறும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மட்டுமே லைஃப்லாம் கிடையவே கிடையாதுங்க. எல்லா விதமான வேலைகளும் இருக்குது, எல்லா விதமான படிப்புகளும் இருக்குது. எல்லாருமே போய் நான் படித்தா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் தான் படிப்பேன், வேறு எந்த டிபார்ட்மெண்ட்டுமே படிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க இருக்கிறாங்க. முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், சில மாணவர்கள் ரொம்ப அடமெண்ட்டாக நான் இந்த கல்லூரியில் தான் படிப்பேன், இந்த படிப்பு மட்டும்தான், இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் கோர்ஸ் மட்டும்தான் படிப்பேன் அப்படின்லாம் வந்து சில மாணவர்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? பெற்றோர்கள் நிறைய பேர் வருத்தப்பட்டுலாம் என்கிட்ட இந்த தகவல்களை ஷேர் பண்ணாங்க. இல்லை சார், நான் எவ்வளோ சொல்லி பார்த்துட்டேன் தம்பிக்கிட்ட, பட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஓரியன்டான கோர்ஸ் இல்லைன்னா AIDS மட்டும்தான், அந்த AIML படிக்கிறது கூட நிறையா மாணவர்கள் ரெடியாக இல்லை, ஒன்று படித்தா CSE இல்லைனா AIDS மட்டும் தான் படிப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு மனநிலைமையை கொஞ்சம் மாற்றிக்கோங்க. இப்போயுமே நான் சொல்கிறேன் வந்து பார்த்திங்கன்னா, என்ன கோர்சஸ் வேணாலும் படிக்கலாம். இன்ஜினியரிங்கிறது வெறும் ஒரு கோர்ஸோ, கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்ஸோ, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஓரியன்ட் கோர்சஸ் மட்டுமோ இருக்கிறது மட்டுமே எல்லாம் இன்ஜினியரிங் கிடையாதுங்க. உதாரணத்துக்கு சொல்லப்போனால் இன்றைக்கி வந்து இப்போ நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட காலேஜஸ்னு சொல்லக்கூடிய IITs, NITs அந்த மாதிரியான கல்லூரிகளில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, IITஸில் மட்டும் நம்மளுக்கு வந்துட்டோம் 119 டிபார்ட்மெண்ட் இருக்குங்க. அதாவது மொத்தம் 23 IITs இருக்குது. IITஸில் மட்டும் எத்தனை வகையான படிப்புகள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 119 வகையான படிப்புகள் வந்து அவங்க சொல்லித்தராங்க. NITஸ்னு சொல்லக்கூடிய நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி 32 NITs இருக்குது, 42 வகையான படிப்புகள் சொல்லித்தராங்க. அடுத்து மூணாவது பர்டிகுலராக IIIT இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, பியூர்லி IT ஓரியன்டான ஜாபுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற ஒரு காலேஜ். பட் அங்கேயே அவங்க மொத்தம் 33 வகையான படிப்புகள் சொல்லி தராங்க. இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் காலேஜஸ் மொத்தம் 442 இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது. கிட்டத்தட்ட 135க்கும் மேற்பட்ட பிரான்ச்சஸ் இருக்குது. சரிங்களா? இப்போ இந்த 135 பிரான்ச்சில் படிக்கிறவங்களுக்கும் வேலைங்கிறது கண்டிப்பாக இருக்குதுங்க. பட் ஏன் வந்து எல்லாருமே ஒரே டிபார்ட்மெண்ட்டை தொங்கிட்டு இருக்கீங்கன்னு தெரியல. அதுமாதிரி நீ இன்னொரு இதில் ஒரு சின்ன பிரச்சனை சொல்ல முடியாது, உண்மையாலுமே சொல்ல போனால் மிகப்பெரிய பிரச்சனை காத்துக்கிட்டு இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணுறப்ப இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸுங்கிறது பீக்கில் இருக்குது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்கிறது பீக்கில் இருக்குன்ட்டு ஜாயின் பண்ணுறீங்க. 4 வருஷம் படித்து முடிக்கிறீங்க. இப்போ அந்த 4 வருஷம் படித்து முடிக்கிறப்பையும் இதே பீக்குங்கிறது இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து இருக்காதுங்க. ஓப்பனாகவே சொல்லிடலாம். எப்பயுமே நம்ம வந்து எல்லாருமே பண்ணுற ஒரு சின்ன மிஸ்டேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எந்த படிப்பு என்ன வேலை ட்ரெண்டிங்கில் இருக்கோ அதை அப்படியே போய் எல்லாருமே கண்ணை மூடிட்டு போய் ஜாயின் பண்ணுறது. சரிங்களா? அப்போ இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க படிப்பு 4 வருஷம் கழித்து ட்ரெண்டிங்கில் இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக உறுதியாக வந்து இருக்குன்னு சொல்ல முடியாது. இருக்கலாம், இருந்தால் சந்தோஷம். ஏன்னா இத்தனை பேர் ஜாயின் பண்ண போகிறீங்க, இத்தனை பேர் படித்து முடித்து வேலைக்கு போகணும். ஸோ நீங்கள் இப்போ ஜாயின் பண்ணி படித்து முடித்து வேலைக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக ட்ரெண்டிங்கில் இருக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். பட் ஒரு 4 வருஷம் படிக்கிறப்ப 4 வருஷம் கழித்து சூழ்நிலைகள் எப்படி வேணாலும் மாறலாம். எவ்வளவோ அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் வந்துகிட்ருக்கு, எவ்வளவோ அட்வான்ஸ்டு டூல்ஸ் வந்துகிட்ருக்கு. ஸோ இப்போ 4 வருஷம் கழித்து வந்து பார்த்திங்கன்னா அத்தனை பேர்த்துக்குமே வேலை கிடைக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்ங்கிறது கம்மி. இப்போ முன்னாடிலாம் ஒரு கல்லூரின்னு எடுத்துக்கிட்டோம்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் கோர்ஸுங்கிறது ஒரு 60 பேர் படிக்கிற அளவுக்கு தான் இருந்துச்சுங்க. அப்புறம் 60 பேர் வந்து இப்போ 120 பேர் ஆனாங்க. இப்போ 120, 180 ஆனாங்க. இன்றைக்கி பெரும்பான்மையான கல்லூரிகள், நான் போய் விசிட் பண்ண கல்லூரிகள் மற்றும் பேசின கல்லூரிகள் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 60 பேர் படிச்சுட்டு இருந்த சீட்ஸ் வந்து இப்போ கிட்டத்தட்ட 300 சீட்ஸாக வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த வருஷம் மட்டுமே இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டட் கோர்சஸில் 25,000 சீட்டுங்கிறது இன்க்ரீஸ் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. அப்போ 300 பேர் ஒரு கல்லூரியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் கோர் பிரான்ச்சில் மட்டுமே 300 பேர் படிக்கிறாங்கன்னா, அதுபோக கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஓரியன்டான கோர்சஸை ஒரு 4-5 கோர்சஸை வந்து எல்லா கல்லூரியிலையும் மினிமம் வச்சுருக்காங்க. ஸோ ஒவ்வொரு கல்லூரியிலையுமே
குறைஞ்சபட்சம் 600லேருந்து 700 பேர் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் ஓரியன்டான கோர்சஸ் மட்டுமே படிக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை வந்திருக்குங்க. அப்போ ஒரு கல்லூரிக்கே இந்த ஒரு கல்லூரியிலேயே 60 பேர் படிக்கிற இடத்துல 600 பேர் படிக்கிறாங்கன்னா, இப்போ தமிழ்நாடு முழுக்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் கோர்ஸை வந்து என்னென்னா ஒரு 20,000 பேரோ இல்லை 30,000 பேரோ படிக்க வேண்டிய இடத்துல கிட்டத்தட்ட இந்த வருஷம் 2 லட்சம் பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. 2 லட்சம் பேரில் 1.5 லட்சம் பேர் நான் படித்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் தான் படிப்பேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வெறும் 20,000 பேர் படிக்க வேண்டிய படிப்பை 1.5 லட்சம் பேர் படிச்சிங்க அப்படின்னா வேலை கிடைக்குமாங்கிறது இப்போ யோசிச்சுக்கோங்க. ஒரு ரூமில் 60 பேர்த்துக்கு தான் இடம் இருக்குன்னா 60 பேர் தாங்க உட்கார முடியும். அந்த 60 பேர்த்துக்கு மேலே வந்து கூடுதலாக ஒரு 10 பேரோ 20 பேரோ உட்காரலாம். இப்போ என்ன ஒரு பிரச்சனை போயிட்டுருக்குன்னா 60 பேருக்கு 60 பேர் படிக்க வேண்டிய இடத்துல கிட்டத்தட்ட 600 பேரும் ஒரு 6,000 பேர்த்துக்கு தான் வேலை கிடைக்குங்கிற இடத்துல 60,000 பேரும் போய் நின்னா எப்படி வேலை கிடைக்குங்கிறத யோசிச்சு பார்த்துக்கோங்க. ரெண்டாவது விஷயம், இப்போ நீங்கள் வந்து பர்டிகுலராக கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இல்லை கம்ப்யூட்டர் ஓரியன்டான கோர்சஸ் தான் எடுக்க போகிறீங்க. அதில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தால் நான் வந்து தப்பாலாம் சொல்ல வரல. பட் என்கிட்ட பேசின பேரண்ட்ஸ் ப்ளஸ் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் தான் எடுப்பேங்கிறாங்க. பட் வந்து ப்ரோக்ராமிங் நாலேஜை பற்றி கேட்டால் வந்து அந்தளவுக்கு இல்லைங்க. ஒரு 12th வந்து ஒரு C++ பைத்தான் ப்ரோக்ராம் படிச்சுட்டு தான் வந்து மாணவர்கள் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸில் படிச்சுட்டு வராங்க. அப்போ நான் ஒரே ஒரு கேள்வி தான் எல்லார்ட்டையும் கேட்குறேன். இந்த C++ஐயும் பைத்தானையும் நீங்கள் மனப்பாடம் பண்ணாமல் ஓனாக ப்ரோக்ராம் போட தெரியுமான்னு கேட்டால் அவங்க மட்டும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் போங்க, முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், உங்களுக்கு நல்ல மேத்தமெட்டிக்கல் நாலேஜ் இருக்குது, நல்ல மேத்தமெட்டிக்கல் ஸ்கில்ஸ் இருந்துச்சுன்னா மட்டும் நீங்கள் அங்கே போங்க. அதை தாண்டி வர்றவங்க மற்ற டிபார்ட்மெண்ட்ஸில் தாராளமாக சேரலாம். இப்பயும் சொல்கிறேன், இன்ஜினியரிங்கிறது எல்லா பாடப்பிரிவுகளும் சேர்ந்தது தான் இன்ஜினியரிங், வெறும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மட்டும் கிடையாது. இன்றைக்கி ஒருவேளை நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் நீங்கள் நினச்ச கல்லூரியில் சீட்டு கிடைக்கல, பட் அதே கல்லூரியில் ECEயில் சீட் இருக்கா, தாராளமாக ஜாயின் பண்ணுங்கள். EEEயில் சீட் இருக்குதா, தாராளமாக ஜாயின் பண்ணுங்கள். இன்றைக்கி பர்டிகுலராக ECEயில் ஒரு ஸ்பெஷலைசேஷன் ஃபேமஸ் ஆகிட்டு VLSI டிசைன் டெக்னாலஜின்னு சொல்லிட்டு, அதாவது நம்ம சிப் டிசைன் பற்றின படிப்பு, அது சம்மந்தப்பட்ட கோர்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் படித்து முடித்து ஒரு கம்பெனியில் வேலைக்கு போய் என்ன சம்பளம் வாங்குறீங்களோ அதை விட அதிகப்படியான சம்பளம் VLSI டிசைன் டெக்னாலஜி படிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க போகுதுங்க. கிடச்சிக்கிட்டு இருக்கு, ஆல்ரெடி அப்படி தான் வாங்கிட்டு இருக்காங்க. அந்த ஃபீல்டில் இருக்கிறவங்களை கேட்டிங்கன்னா தெரியும், சரிங்களா? ஸோ அப்போ ஒரு சான்சஸ் இருக்குன்னா இதை எடுத்து படிக்கலாம். EEE படிக்கலாங்க, தாராளமாக EEE படிக்கலாம். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கலாம், பயோ டெக்னாலஜி படிக்கலாம், நிறைய போயிட்டே இருக்குது படிப்புகள். உதாரணத்துக்கு சொல்லப்போனால் நம்ம எல்லாருமே இங்கே உட்காந்துட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்க்கும் கம்ப்யூட்டர் ஓரியன்டான கோர்சஸ்க்கும் போட்டுட்டு இருக்க அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா கேரளாவை சேர்ந்த நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் பெட்ரோலியம் இன்ஜினியரிங், பெட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங் அந்த மாதிரியான படிப்புகள்லாம் தேடி பிடிச்சி படித்து அவங்க வந்து ஆல்ரெடி அவங்க பேரண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்ராட் கண்ட்ரீஸில் வந்து ஒரு ஒர்க்கர் லெவலில் இருக்கிறாங்க. ஸோ அவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அங்கே போயிட்டு அந்த வெள்ளில், அதாவது அந்த எண்ணெய் கிணறுகளில் போய் வேலை செய்கிறதுக்கு ஆஃபீஸர்ஸாக போகிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. இப்போ நிறையா பேரண்ட்ஸ், கேரளாவை சேர்ந்த நிறையா பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசினப்போ ஒரு விஷயம் சொல்கிறாங்க, சார் நாங்கள் தான் எங்கள் காலத்தில் வந்து அங்கே ஒர்க்கர்ஸாக இருந்தோம், இப்போ அடுத்து வரக்கூடிய எங்கள் பசங்க ஆஃபீஸர்ஸாக வரட்டும், அதுபோக சொந்தமாக எண்ணெய் கிணறு வாங்குகிற ஐடியாலெல்லாம் நிறையா பேரண்ட்ஸ் இருக்காங்க. நம்ம இன்னும் கம்ப்யூட்டர் சயின்ஸையே தூக்கி பிடிச்சி நின்றுட்டு இருக்கோம். ஸோ நிறைய வகையான படிப்புகள் இருக்குது. என்ன படிப்பு படித்தாலும் முழு ஈடுபாடோடு படித்தோம்னா கண்டிப்பாக அந்த துறையில் நீங்கள் சக்ஸஸ் ஆகலாம். உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ கூகுளோட CEO சுந்தர் பிச்சை அவர் வந்து என்ன கோர்ஸ் படித்தார்னு ஒரு தகவல் தேடினப்போ ஒரு விஷயம் கிடச்சிது. உண்மையாங்கிறத வெரிஃபை பண்ணிக்கோங்க. அவர் வந்து பார்த்திங்கன்னா மெட்டாலஜிக்கல் இன்ஜினியரிங் அப்படிங்கிற ஒரு மெட்டாலஜிக்கல் அண்ட் மெட்டீரியல் சயின்ஸ் இன்ஜினியரிங்கிற கோர்ஸ் தான் படித்ததாக வந்து ஒரு தகவல் கிடச்சிதுங்க, சரிங்களா? அவர் பியூர்லி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேஸ்டு மட்டும் கிடையாதுங்க, அவரும் வேறு துறைகளில் இருந்தவர் தான். என்ன படிப்பு படித்தாலும் உங்களுக்கு தனிப்பட்ட திறமை இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலான்னா லைஃப்பில் சைன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒட்டு மொத்தமாக போய் ஒரு கல்லூரியில் குமிய வேண்டாம், ஒட்டு மொத்தமாக போய் ஒரே கோர்ஸை செலக்ட் பண்ண வேண்டாம். இன்ஜினியரிங்கிறது பலதரப்பட்ட படிப்புகளை சேர்ந்தது தான் ஒரு படிப்புங்க, சரிங்களா? அங்கே வந்து இன்ஜினியரிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங்கும் இருக்குது, ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் இருக்குது, அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங்கும் இருக்குதுங்க. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா பயோடெக்னாலஜி இருக்குது, பயோகெமிக்கல் இன்ஜினியரிங் இருக்குது, சிவில் இருக்குது. மெயினாக இன்ஜினியரிங்கோட ராயல் பிரான்ச்சுங்கிறதே சிவில் இன்ஜினியரிங் தாங்க. சிவிலும் மெக்கானிக்கலும் தான் வந்து இன்ஜினியரிங்கோட அடிப்படை, கோர் இன்ஜினியரிங்கோட அடிப்படை. இப்படி எல்லாருமே என்ன ஒரு விஷயம் பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் படிக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாமே இந்த வேலைக்கு, இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் முடித்தா எங்கே போக முடியும்? ப்ரைவேட் கம்பெனிஸ்க்கு தான் மேக்ஸிமம் போக முடியும். நீங்கள் ஒரு அரசு வேலைக்கு போகணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் தாராளமாக சிவில் டிபார்ட்மெண்ட் எடுங்க. சிவில் டிபார்ட்மெண்ட் படித்து முடிக்கிறவங்க கொஞ்சம் ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா தாராளமாக அதிகப்படியான அரசு வேலை வாய்ப்புகள் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான டிபார்ட்மெண்ட் சிவில் இன்ஜினியரிங்க. இதுமாதிரி நிறையா டிபார்ட்மெண்ட் சொல்லிட்டு போகலாம். எல்லா படிப்புகளும் சேர்ந்தது தான் வந்து இன்ஜினியரிங். வெறும் கம்ப்யூட்டர் சயின்ஸை மட்டும் நீ படிக்க வேண்டாம், அதுக்கு மட்டும் அடம் பிடிக்க வேண்டாம். பேரண்ட்ஸுமே கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்கள். சில முடிவுகளை வந்து பேரண்ட்ஸ் ப்ளஸ் ஸ்டூடெண்ட்ஸ் 2 பேரும் சேர்ந்தே எடுங்க. ஏன்னா சில நம்மகிட்ட பேசின நிறையா இடங்களில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா
ஒன்று ஸ்டூடெண்ட் மட்டுமே டிசைட் பண்ணுறாரு, இல்லைனா பேரண்ட் மட்டுமே டிசைட் பண்ணுறாரு. அப்படி ஒரு சூழ்நிலையை உருவாக்க வேண்டாம். பேரண்ட்ஸ் ப்ளஸ் ஸ்டூடெண்ட்ஸ் 2 பேருமே சேர்ந்து எந்த ஒரு முடிவுமே எடுங்க. தேர்ட் பர்சனை கேட்கணுங்கிற அவசியமே கிடையாதுங்க. இது மாதிரி கண்டினியூஸாக உங்களுக்கு வந்து கல்வி சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் இந்த வீடியோ உபயோகமானதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மிகவும் நன்றி.